குட் மார்னிங் டு ஆல். இது டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி வந்து யுகாதி ஃபெஸ்டிவல், தெலுங்கு வருட பிறப்பு. யுகாதி ஃபெஸ்டிவல் கொண்டாடுற எல்லாருக்குமே வந்து யுகாதி விஷஸ். இன்றைக்கி யுகாதின்றதால அருணுக்கு ஆஃபீஸ் லீவு தான். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன். ஒரு 9 மணிக்கு தான் எழுந்திருந்தேன். நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கன்னா வெளில போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம், கோயிலுக்கு தான். ஸோ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காளானில் குருமா பண்ணியிருந்தேன். இந்த காளான் வந்து நேற்று ஈவினிங் கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு பேக் 50 ரூபான்னு சொல்லிட்டு. இது நாட்டு காளானா. இதை பற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு இதில் விட்டமின் D3 நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் வந்து வெயிலில் வச்சுட்டு சமைச்சிங்கன்னா 8 மடங்கு இதில் உள்ள D3 வந்து அதிகமாகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுமாரி வந்து ஆல்ரெடி நாங்கள் இதை நல்லா கழுவி அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் சமைக்கும்போது இதை கழுவ வேணால் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெனிஃபிட்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஹெல்த்தி, சீரியஸ்லி இது நல்ல ஹெல்த்தி தான். ஏன்னா இது நாட்டு காளான். இது பேர் நேம் கூட எதுவும் சொல்லியிருந்தாங்க, பட் எனக்கு ஞாபகம்லாம் மறந்துடுச்சு. மேபி உங்களுக்கு நேம் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதை வெயிலில் வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு மேலே போய் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வந்துட்டேன். மேலே போனால் ஒரே மணி சவுண்டு கேட்டுட்டு இருந்தது. ஏன்னா யுகாதின்றதால எல்லாருமே வந்து இந்த ஃப்ளாட்டில் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மசாலாலாம், மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் மஷ்ரூமை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மஷ்ரூம் குருமா பண்ணியிருந்தேன். இது குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து சோம்பு, கிராம்பு, பட்டை, கல்பாசி, அப்புறம் வந்து ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் இருக்குல்ல அது, தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இது நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். வதக்கிட்டு இது நல்லா ஆற விட்டு அரைச்சி வச்சுக்கணும். இதுதான் இதுக்கு மெயின் மசாலா. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை. இது நல்லா வதங்கினதும் இதில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூம்லாம் உள்ளே சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு பார்த்துட்டு, உப்பு பார்த்தலன்னு உப்பு கூட போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டுடுங்க, போதும். அதுவே கரெக்டாக இருக்கும். அந்த கேப்பில் வந்து நேத்ரா எழுந்துட்டா. ஸோ அவங்க எழுந்து வந்தது ஒரு 9:30 மணிக்கு மேலே தான் அவங்க எழுந்து வந்தாங்க. வந்து ஏதோ கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாய் கூட ஊன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பால் ஆற்றி கொடுக்கணுமா. ஸோ அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு. குக்கர்லேருந்து 2 விசில் வந்தது ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்தாச்சு. நேற்று என்னமோ சீக்கிரமாக ஒரு 9:30 மணிக்கு மேலே எழுந்துட்டா. பட் அருண் இன்னும் எழலை. ஸோ இப்போ வந்து தோசை சுட்டால் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து தோசை ஊற்றி வச்சாச்சு ஹாட் பாக்ஸில். ஸோ அருண் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோசையும் ஊற்றிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தால எந்த கோயிலுக்குனா ஒசூரில் இருக்கிற மலை கோயிலுக்கு தான். ஒசூரில் இருக்கிற எல்லாருக்குமே மேக்ஸிமம் இந்த கோயில் தெரிஞ்சிருக்கும், சிவன் கோயில். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். இப்போ பாப்பா பிறந்ததுலேருந்து அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் கரெக்டாக இருந்தது போகிறதுக்கு. முன்னாடி வந்து அதேமாரி அருணுக்கு வந்து ஆஃபீஸ் பெங்களூரில் இருந்தது உள்ளார. ஸோ சிட்டிலேருந்து வெளில வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பாப்பா வேறு சின்ன குழந்தையாக இருந்தால். இப்போ வந்து அட்டிப்பிள்ளையில் ஜாப் மாற்றினதால ஈஸி தான். அட்டிப்பள்ளியிலேருந்து ஒசூர் போகிறது கொஞ்சம் பக்கமே தான், ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே போயிடலாம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போகுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு தோசையை ஊட்டி விட்டுட்டேன். கொஞ்சமாக மஷ்ரூம் வச்சு ஒரு தோசையை ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அருணும் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் தோசை போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு பக்கம் சாப்பிட்டதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகிடுச்சு. எங்களோட காஸ்டியூம் வந்து இதுதான். இது பாப்பா அது ஒரு ஃப்ராகு, ஒயிட் கலர் ஃப்ராகு. இந்த வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா அதை கூட உடலாக ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆனதும் ஹேண்ட்பேக் ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளே எப்பவும் போல் பால் பாட்டில், தண்ணி, வாட்டர் பாட்டில் எங்களுக்கு, அப்புறம் பாப்பாவுக்கு, அப்புறம் வந்து வைப்ஸ் எடுத்துகிட்டு ரெடி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஒரு கேப் போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. நாங்கள் கிளம்பும்போது கரெக்டாக மணி 12. ஸோ உச்சி வெயிலில், ஸோ அதனால் பாப்பாவுக்கு ஒரு கேப் போட்டுட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக ஒரு 1/2 அன் ஹவரில் ஒசூர் ரீச் ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒசூர் ரோட்லேருந்து பார்க்கும்போதே அந்த கோயில் தெரியும். மலை மேலே குட்டியாக ஒரு கோபுரம் தெரியுதுல, அதுதான் கோயில். அதுக்கப்புறம் இதுலேருந்து மலை ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஆர்ச்சி, கோயிலோட ஆர்ச்சி. இதுலேருந்து ஏறி போனால் மலை கோயில் வரும். மேலே தான் அந்த கோபுரம் லாஸ்ட்டாக தெரியுதுல, அதுதான் கோயில். புதுசாக கட்டியிருக்கிற கோபுரம் இதுதான். இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க கட்டி. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கோபுரம் கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வந்த புதுசில், மேரேஜ் ஆன புதுசில். ஸோ இப்போ தான் கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1 இயர் ஆகும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஸோ நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். கோயிலில் ஜாஸ்தி கூட்டமாக இருக்குன்னு நினச்சேன். பட் அவ்வளோ கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்தாங்க. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பேட்சாக உள்ளே விட்டாங்க. போய் சூப்பராக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. சாமி பார்த்துட்டு உள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். 1:30க்கு தான் வந்து நட சாத்துவாங்க. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். பழைய கோயில், ரொம்ப பழைய கோயில். நேற்று அந்த தூண் மேலே உட்காந்துட்டு வரவே இல்லை. கொஞ்ச நேரம் அங்கேயே விளாண்டுட்டு இருந்தா. ஸோ கொஞ்ச நேரம் நாங்களும் அங்கேயே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 1:30க்கு கோயிலேருந்து வெளில வர சொல்லிட்டாங்க. ஏன்னா நட சாத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அருண் வந்து எனக்கு கல்யாணம் புதுசில் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. கோயிலுக்குள்ளே போகலை, நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோம். ஸோ அதனால் வந்து கோயில் வெளில இந்த பக்கம் மலை பகுதி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் வியூவு. என்னோடய பர்த்டே வந்து கரெக்டாக அந்த மழை சீசன் ஸ்டார்ட் ஆகலை, அப்போ தான் எனது பர்த்டே. கரெக்டாக மழைலாம் பெஞ்சு நல்ல சில்லுன்னு காற்றடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்தால் அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக போவோம். செகண்ட் பர்த்டேக்கு வந்திருக்கோம். அப்புறம் அருண் பர்த்டே கூட வந்திருக்கும். இதுமாரி நிறைய பிளான் பண்ணி வருவோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தது, பாப்பா பிறந்ததுலேருந்து வரலை. ஆனால் இன்றைக்கி வந்து கிளைமேட் நல்லா இல்லை, ரொம்ப வெயிலாக இருந்தது. முடியல எங்களால். ஏன்னா மலைக்கு மேலே இருக்கிறதால வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அருண் கொஞ்ச நேரம் அங்கேயே படுத்துட்டாங்க, வெயில் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு. என்னோடய ஃபஸ்ட்டு வருஷம் பர்த்டேக்கு, வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்த ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு இங்கே தான் அருண் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. கோயிலுக்கு வரணும், அதுக்கப்புறம் ஒரு மூவி பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து டின்னர் லஞ்ச் எங்கன்னா கடையில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. பட் வந்து மழை வந்து எல்லாம் சொதப்பிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் போய் கோயிலுக்கு வந்திருந்தோம். பட் நட சாத்திட்டாங்க. மேலே கொஞ்சம் நேரம் வியூலாம் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மூவி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அது தெலுங்கு படங்க. தமிழ் படம்னு நினச்சி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. பட் தெலுங்கு படம் ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் பார்த்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த படத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம். வெஜ் ஹோட்டல் ஒசூரில், நல்லாயிருக்கும். ஸோ அதேமாரி தான் இன்றைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து இன்றைக்கி அந்த வெஜ் ஹோட்டல் இல்லை. ஸோ பக்கத்தில் ஒரு நார்மல் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு திரும்பி ரிட்டன் ஆயாச்சு. வர வழியில் ஒசூர் கிட்ட அருண் 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. காலேஜ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு வந்த கம்பெனியாக. ஸோ அதெல்லாம் காமிச்சாங்க. இது தாங்க தமிழ்நாடு. அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா பார்டர், இந்த ஆர்ச்சி தான். இதை தாண்டினா வந்து கர்நாடகா. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு போயிருந்தோம், வெங்கடேஸ்வரா கார்மெண்ட்ஸ் வர வழியில் இருந்தது. ஸோ ஏதாவது கலெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் போயிருந்தோம். மேலே போனதும் வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி காட்டன் ஃப்ராக்ஸ் இருந்தது. 179 போட்டிருந்தது. பரவாயில்ல, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. ஸோ பாப்பாக்காக ஒரே ஒரு காட்டன் ஃப்ராக் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நேத்ரா தூங்கிட்டு இருந்தா. கரெக்டாக இந்த கடைக்குள்ளே வந்ததும் எழுந்துட்டா. அவளுக்கு ஒன்றும் புரியல எங்கே இருக்கோ என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மேலே பாப்பாவுக்கு ஷூ செக்ஷன் பார்க்கலான்னு போயிருந்தோம். ஆல்ரெடி ஷூ இருந்தது, அது பிஞ்சிருச்சு. ஸோ மேலே போயிட்டு பார்க்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ அழகழகாக ஷூ இருந்தது. கிட்ஸுக்கெலாம் அவ்வளோ கலெக்ஷன். நம்மளுக்கு விட குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. இந்த ரேக் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ரேக், ஒரு 4 ரேக் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு ஒரு ஷூ செலக்ட் பண்ணியிருந்தோம், பிங்க் கலரில். இதுதான் மேலே லைட்டாக ஷைனிங்காக, கீழே வந்து நல்லா அழகாக பாட்டம் நல்லா இருந்தது. உள்ளே போடுறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ இது எல்லா ட்ரெஸ்க்குமே செட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த ஷூ ஒன்று, அந்த ஃப்ராக் ஒன்று வாங்கிட்டு பில்லு போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நேத்ரா வந்து மதியத்துலேருந்து தூங்கிட்டே இருந்தால், நாங்கள் ஹோட்டலில் இருந்தாலும் அப்போலேருந்து தூங்கிட்டு இருந்தா. ஸோ அவள் எதுவுமே சாப்பிடல இன்னும். ஸோ அவளுக்கு எதனா சாப்பிட வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு உடுப்பி ஹோட்டல் போயிருந்தோம்.
ஒரு சாம்பார் சாதம் வாங்கியிருந்தோம். அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. கர்நாடகாவில் இப்படி தான் இருக்கும் சாம்பார் சாதம். என்னால் கூட சாப்பிட முடியல, அவளுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த காராமணி அது கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கரெக்டாக ஒரு 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருந்தோம். அவ்வளோதான் கைஸ், எங்களோட யுகாதி அப்புறம் டியூஸ்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.